உங்கள் பொன்மொழி உங்களுக்காக புதிய தகவலுடன் நின்று. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக 2 செய்தி வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த 2 செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு அமைத்த டீலிமிட்டேஷன் கமிஷன், ஸோ இது சம்பந்தமாகவும், அடுத்தது பிஎம் ஸ்ரீ மும்மொழி கொள்கை. ஸோ இந்த மும்மொழி கொள்கை, இந்த 2 விஷயம் தான் வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. இந்த 2 டாப்பிக்ல பார்த்தீங்கன்னா முதல் டாபிக் நாம வந்து டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஏன் மத்திய அரசு அமைச்சாங்க, தென் மாநிலங்கள்லாம் ஏன் இதுக்கு வலுவான எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதை பற்றி தான் நம்ம இந்த முழு வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். தொகுதி வரையறை, ஸோ இது என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகை அடிப்படையில் எம்பி கான்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களோட தொகுதியோட பவுண்டரிஸ், அந்த எல்லைகளையும் மக்கள் தொகையின் அடிப்படையில் அதை பிரிப்பாங்க. ஸோ அதை பிரித்து எம்பிக்களோட எண்ணிக்கை கூடவும் குறையும் வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தான் ஒரு நடத்துவாங்க. ஸோ இது ஏன் தென் மாநிலங்கள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாடு முழுவதும் மக்கள் தொகை வளர்ச்சின்றது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பார்த்தோம்னா 1947 இருந்து 1971, இப்போ 1991, இப்போ சமீபத்தில் 2024 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மக்கள் தொகை கிடையாது. ஸோ கான்ஸ்டண்டா இல்லை மக்கள் தொகை. ஸோ அதோட வளர்ச்சி விகிதம் சீராக இருந்துகிட்டே இருக்குது. இந்த சீரான வளர்ச்சி விகிதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா மாநிலங்களிலும் இந்த வளர்ச்சி சீராக இருக்கா, அதாவது எவ்ரி இயர் 10% growth அப்படின்னும் போது பார்த்தோம்னா, போன வருஷம் 100 கோடி, இந்த வருஷம் 110 கோடி அப்படின்னும் போது எல்லா மாநிலங்களிலும் அந்த 10% தான் வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. சில மாநிலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சின்றது அபரிமிதமாகவும், சில மாநிலங்களில் வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்குது. அதாவது மக்கள் தொகையோட வளர்ச்சியை சொல்றேன் நான். உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா அங்க உள்ள மக்கள் தொகையோட வளர்ச்சி விகிதம் 40% மேல இருக்கு. அதே தென் மாநிலங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவை தவிர்த்து பெரிய அளவில் வளர்ச்சி கிடையாது. அதாவது 33% குறைவான மக்கள் தொகை வளர்ச்சி தான் இங்க இருக்கு. ஸோ அப்ப மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரை செய்யும் போது கூடுதல் எம்பிக்கள் தென் மாநிலங்களை விட வட மாநிலங்கள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்மளோட பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலா இந்த தொகுதி மறுவரையை வந்து தொகுதியோட எண்ணிக்கை அதிகமாகும் போது பட்டியலினத்தவர்களுக்கான தொகுதிகளும் உயர்த்தப்படும். ஸோ இப்படி இருக்கும்போது இதை ஏன் தென் மாநிலங்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, ஸோ கான்ஸ்டிடியூயன்ஸ் அசம்பிளி அப்படின்றத பார்த்தோம்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி 1946 டிசம்பர் 9 வந்து இந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வந்து நமக்கு உருவாக்கப்பட்டது. இந்த அசம்பிளி, இந்த அரசியல் நிர்ணய சபை நமக்கு என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கான ஒரு தெளிவான அரசியல் வரையறையை முன்மொழிஞ்சாங்க. ஸோ அதை அவங்க தொடர்ந்து செயல்படுத்தினாங்க. அப்படி செயல்படுத்தும் போது டிராஃப்டிங் கமிட்டி, டாக்டர் B.R. அம்பேத்கரோட தலைமையில் டிராஃப்டிங் கமிட்டி உருவாகுது. அந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் வந்து நமக்கான அரசியல் சாசனத்தை உருவாக்குறாங்க. இந்த அரசியல் சாசனம் 1950 ஜனவரி 26 தான் வந்து நடைமுறைக்கு வருது. ஸோ அப்படி நடைமுறைக்கு வர வரைக்கும், இந்த சூழல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி தான் வந்து நம்ம அரசியல் நிர்ணய சபை நம்மளோட அரசியல் நிர்ணயம் செய்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு 1950க்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்லிமெண்ட் தனியாக உருவாகுது. அந்த பார்லிமெண்ட் 1952 ஏப்ரல் மாதம் வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. இதன் பிறகு 1952 முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் லோக்சபா உறுப்பினர்கள் வந்து பதவியேற்றுக்கிறாங்க. ரெகுலர் பார்லிமெண்ட் அங்கிருந்து தான் நமக்கு உருவாகுது. இப்போ 1952 முதல் நமக்கு பாராளுமன்றம் துவங்கும் போது எத்தனை எம்பிக்கள் அங்க இருந்தாங்க? அன்னைக்குள்ள மக்கள் தொகையின் அடிப்படையில் 489 மக்களவை உறுப்பினர்கள் அதில் பங்கு பெற்றாங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டில இருந்து எத்தனை எம்பிக்கள் அங்க பங்கு பெற்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் கிடையாது. ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவோம், மதராஸ் ஸ்டேட் அப்படிதான் இருந்தது. ஸோ இந்த மதராஸ் ஸ்டேட் எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு, கேரளா முழுமையும், ஆந்திரா, கர்நாடகாவில் குறிப்பிட்ட சில பகுதிகளும் வந்து மதராஸ் மாகாணத்தோட இணைஞ்சிருந்தது. இப்போ இந்த 489 மக்களவை உறுப்பினர்கள், இந்த மதராஸ் மாகாணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 நபர்கள். இந்த 75 நபர்கள் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது மொத்த எம்பிக்கள்ல 16% மதராஸ் மாகாணத்திலிருந்து மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. மதராஸ் மாகாணத்திலிருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க மக்களவைக்கு. அதன் பிறகு இரண்டாவது நடந்த தேர்தல், இரண்டாவது லோக்சபா, 57 and 62 நடந்த லோக்சபா தேர்தலில் தொகுதியில் மறுபடியும் மறுசீரமை பண்ணி 494 எம்பிக்கள் உருவாக்குறாங்க. அதன் பிறகு 67 நடந்த தேர்தலில் 520 எம்பிக்களும், 71 நடந்த தேர்தலில் 518 எம்பிக்களும், 77 நடந்த தேர்தலில் 542 எம்பிக்களும். ஸோ இதில் யோசிக்கலாம்,
ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேர்தல் நடக்கும். 71 77 வரைக்கும் ஏன் இந்த பெரிய இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களோட காலகட்டத்தில் வந்து 73 ஒரு எமர்ஜென்சி கொண்டு வராங்க. அதனால இந்த தேர்தல் தள்ளி போகுது. 77 திரும்ப பாராளுமன்றத்துக்கான தேர்தல் வருவது. அந்த தேர்தலில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 542 எம்பி தொகுதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1980. ஸோ 1980 529 எம்பிக்கள் போட்டியிடுறாங்க பாராளுமன்றத்துக்காக. அதன் பிறகு 1984 541 எம்பிக்களும் 1989 529 எம்பிக்களும் 1991 534 எம்பிக்களும். இப்போ நாம இது வரைக்கும் பார்த்தோம்னா இது வரைக்கும் நடந்த தேர்தல், அதாவது முதல் 10 லோக்சபா தேர்தல்கள், முதல் 10 லோக்சபா தேர்தலையும் கிட்டத்தட்ட 2வது மற்றும் 3வது லோக்சபா தேர்தலை தவிர்த்து மற்ற எல்லா லோக்சபா தேர்தலையும் எம்பிக்களோட எண்ணிக்கை மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில். ஸோ அதோட வரையறையை வந்து மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு 1996 இருந்து இப்போ கடைசியாக நடந்த 2024 தேர்தல் வரைக்கும் உள்ள சூழல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அன்றிலிருந்து இன்று வரை 543 எம்பிக்கள் மட்டுமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. 543 எம்பிக்கள் தான் 2024 வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த எம்பிக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகை அடிப்படையில் நம்ம இதை கவனிக்கும் போது இது நம்ம சிம்பிளா இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் 1996 எத்தனை மாநகராட்சிகள் இருந்தது? 6. சரியா சொன்னீங்க. இப்போ எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு? புதிதாக உருவாக்கப்பட்டதோட சேர்த்தோம்னா இன்றைய சூழல்ல, இன்றைய 2025 இந்த தேதியில அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 25 மாநகராட்சிகள் இருக்கு. 96 வந்து வெறும் 6 மாநகராட்சி இருக்கு. அதே மாநகராட்சி போதாதா அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் தொகையோட பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான சேவைகளை செய்யறதுக்கு கூடுதலா நம்ம பிரதிநிதிகளை உருவாக்குறோம். ஸோ அதுக்காக தான் அந்த மாநகராட்சியை 6லிருந்து 25 நம்ம பெருக்கியிருக்கோம். அப்படி இருக்கும்போது 1996 உள்ள மக்கள் தொகை 96 கோடி. ஸோ 96 கோடி மக்கள் தொகை இருந்த நாட்டில் 543 எம்பிக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஏறக்குறைய 140 கோடி இருக்காங்க. அதாவது 43% மக்கள் தொகை வளர்ச்சி அடைந்திருக்கு. இப்போ இந்த 43% மக்கள் தொகை வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது 543 எம்பிக்கள் போதுமா? ஸோ அப்ப எம்பிக்களும் 43% வளர்ச்சி அடைஞ்சிருக்கணுமா வேண்டாமா? அந்த அடிப்படையில் 543 தொகுதிகள் 43% மக்கள் தொகை வளர்ச்சியின் அடிப்படையில் கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 776 எம்பிக்கள் உருவாக்கணும். ஸோ 776 எம்பிக்களை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 142 கோடி, ஆல்மோஸ்ட் 140 வச்சுக்கலாம். 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட தேசத்துல தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 8 கோடி மக்கள் தொகை தான் இருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மக்கள் தொகையில தமிழ்நாட்டோட பங்குன்னு பார்த்தோம்னா, இந்திய மக்கள் தொகையில தமிழ்நாட்டோட பங்குன்னு பார்த்தோம்னா 5% தான் இருக்கு. ஸோ ஏறக்குறைய. ஆனா இந்திய பாராளுமன்ற எம்பிக்கள் உறுப்பினர்களோட எண்ணிக்கையில தமிழ்நாட்டின் பங்குன்னு பார்த்தோம்னா 7% இருக்கு. ஸோ மக்கள் தொகையோட பங்களிப்பு 5%, எம்பிக்களின் பங்கு 7% இப்ப இருக்கு. இந்த தொகுதி மறுவரை செய்யும் போது நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட மக்கள் தொகையின் அடிப்படையில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதாவது எம்பியோட பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 5% மாறும். 28 மாநிலங்கள் இருக்கு. இந்த 28 மாநிலங்கள்ல குறிப்பா ஒரு சில மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சியில ரொம்ப வேகமா வளர்ச்சி அடைஞ்ச மாநிலங்கள். அந்த மாநிலங்களுக்கு கூடுதலான எம்பிக்கள் கிடைக்க பெற்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒட்டுமொத்தமா 28 மாநிலங்கள்ல குறிப்பிட்ட சில 4-5 மாநிலங்கள்ல மட்டும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணா போதும், அவங்க ஈஸியா ஆட்சியை பிடிச்சிடலாம். அது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேஷ் இப்போ உள்ள மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அங்க உள்ள எம்பிக்கள் 80. அடுத்தது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 48 எம்பிக்கள் இருக்காங்க. மத்திய பிரதேஷ்ல 29 எம்பிக்கள் இருக்காங்க. ராஜஸ்தான்ல 25 எம்பிக்கள் இருக்காங்க. பீகார்ல 40, குஜராத்ல 20. ஸோ இந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கையை மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 242 எம்பிக்கள். அதாவது 28 மாநிலங்கள்ல குறிப்பா 6 மாநிலங்கள்ல மட்டுமே உள்ள மொத்த எம்பிக்களோட எண்ணிக்கை 242. ஸோ மெஜாரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 272க்கு இன்னும் 30 எம்பிக்கள் தான் குறைவா இருக்காங்க. மீதமுள்ள 22 மாநிலங்கள்ல ஒவ்வொரு எம்பி வந்தா கூட அவங்க தேவையான மெஜாரிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த சூழல்ல
28 மாநிலங்கள் 543 எம்பிக்கள் கொண்ட இந்த தேசத்துல குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல மட்டும் கவனத்தை செலுத்தினாவே ஒருத்தர் ஆட்சி அமைக்க முடியும்ன்ற சூழல் இப்ப இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நாளைக்கு மக்கள் தொகை அடிப்படையில இந்த பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் போது அந்த குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா எம்பிக்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். ஸோ இன்னும் அதிகமாகும் அப்படின்ற போது ஒட்டுமொத்தமான பர்சன்டேஜ் பேஸ், ஸோ ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்தும் மக்கள் தொகையின் அடிப்படையிலையும் அவங்க அதுக்கான பிரதிநிதித்துவ அடிப்படையிலையும் நீங்க பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த தேசத்தோட மக்கள் தொகையில தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 மாநிலத்தோட மக்கள் தொகையோட பங்களிப்பு எத்தனை சதவீதமோ, ஸோ அதை விட இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அதை விட கூடுதலான சதவீதமா இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒட்டுமொத்த மாநிலங்களும் சேர்ந்து நம்மளோட தேசத்துல 15% மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எம்பிக்களோட எண்ணிக்கை 18% இப்ப இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாநிலமும் அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகை இந்திய மக்கள் தொகையில எத்தனை சதவீதம் இருக்கு, அந்த அடிப்படையில இந்த எம்பிக்களோட எண்ணிக்கையை சதவீத அடிப்படையில் பிரிச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா, இந்த தென் மாநிலங்களான இந்த 4 மாநிலங்கள் இதோட கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள், ஏன்னா ஆந்திரா, தெலுங்கானா 2 இருக்காங்க. ஸோ இந்த 5 மாநிலங்களோட ஒட்டுமொத்தமான பிரதிநிதித்துவம் இந்திய மக்கள் தொகையில இந்த 5 மாநிலங்களோட மக்கள் தொகை எத்தனை சதவீதம் இருக்காங்க, அந்த சதவீத அடிப்படையில எம்பிக்கள் இங்க உருவாக்கப்பட்டாங்கன்னா, இப்போ இருக்கிற மக்கள் தொகையில எம்பிக்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா சதவீதம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகையின் சதவீதத்தை விட கூடுதலா இருக்காங்க. அது சரி செய்யும் போது பாராளுமன்றத்துல எம்பிக்களோட சதவீதமும் இருக்கணும் அப்படின்னு முடிவாச்சுன்னா, இப்போ இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளோட குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாட்டோட மொத்த மக்கள் தொகையில இந்தியாவோட தமிழ்நாட்டோட பங்களிப்பு 5%. அப்போ 543 எம்பிக்கள்ல 5% தமிழ்நாட்டோட பங்களிப்பு இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 28 எம்பிக்கள் தான் இருக்கணும். ஆனா இப்ப இங்க பாத்தீங்கன்னா 39 எம்பிக்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 7%. இப்ப இந்த மறுவரையின் மூலமா நாளைக்கு இதே 543 எம்பிக்கள் இருந்தாலும் இல்ல கூடுதலா மக்கள் தொகை வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி 43% வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி 543 எம்பிக்களோட 43% ஆட் பண்ணும்போது 776 எம்பிக்களா உருவாகலாம். அதிகபட்சமா 848 எம்பிக்கள் வரைக்கும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஆனதுன்னா இதுல ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாட்டில் எம்பிக்கள் எண்ணிக்கை கூடினாலும் சதவிகித அடிப்படையில நமக்கான பிரதிநிதித்துவம் 5% ஆயிடும். இன்னைக்கு நம்ம 7% பிரதிநிதித்துவம் இருக்காங்க. ஆனா நாளைக்கு இந்த தொகுதி மறுவரைக்கு பிறகு 5% உருவாகும். ஸோ இதனால தான் இந்த தென் மாநிலங்களும் குறிப்பா தமிழ்நாடும் இதுக்கு பெரிய அளவுல அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம இன்னும் விவரமா தெரியறதுக்கு ஒரு டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். அந்த டேபிள் நம்ம அடுத்த வீடியோல ரிலீஸ் பண்றோம். இதுவரை பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துள்ளோம் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். நன்றி நண்பர்களே.